இங்க ஜெயில இருந்து தப்பிக்க புதுசா ஒரு ஐடியா பண்றான். ஒரு பேஸ்ட் எடுத்து அதுக்குள்ள இருக்க பேஸ்ட் எல்லாம் வெளியே ஊத்திடுறான். ஆள் இல்லாத போது ஜெயில உள்ள மெடிக்கல்ல போய் ஒரு கெமிக்கலையும் எடுத்துட்டு வந்துடுறான். அந்த 2 கெமிக்கலையும் சேர்த்தா இரும்பவே அரிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த கெமிக்கலை பாத்ரூம் டப்பால ஊத்தி அந்த பைப்பை எப்படியோ அரிக்க வச்சிருவான். அந்த டப்பா உடைச்சதுக்கு அப்புறம் கல்லுக்கடையில இருக்க சிமெண்ட்டை கீறியே எடுக்கிறான். அதை உடைக்கும் போது சவுண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட கதவு கிட்ட நின்னு பாட சொல்றான். அவனும் சத்தமா பாடிட்டு இருக்க இவன் செவுத்த உடைச்சிடறான். எப்படியோ பைப் லைன் உள்ள இடத்துக்கு போயிருவான். ஆல்ரெடி இந்த இடத்தோட மேப்பை வரைஞ்சிருப்பான். கரெக்டா அவன் பைப் லைனை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்துருவாரு. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் மேலதான் இருப்பான். அவனோட முகம் பூரா வேர்த்துருது. அவன் முகத்துல இருந்து வேர்வை துளி அந்த ஆள் மேல விழுக போகுது. எப்படியும் மிஸ் ஆகி ஷூக்கு பக்கத்துல விழுந்துரும். அந்த ஆளும் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்பதான் போலீஸ் ஒவ்வொரு செல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்கு செல்ல இல்லைங்கிற விஷயம் தெரியவும் போலீஸ் எல்லாத்தையும் அலர்ட் பண்றாங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது அவன் மெடிக்கல் கேபின்ல இருக்கேன்னு சொல்றாங்க. போலீஸ் எல்லாம் அந்த ஜெயில சுத்தி ஃபுல் அலர்ட்ல இருக்காங்க. போலீஸ் வந்து அந்த கேபின்ல பார்க்கும்போது அவன் அங்கதான் இருப்பான். ஆக்சுவலா இவன் மேல போனதே ஜெயில சுத்தியும் முத்தியும் பார்த்து அடுத்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி பிளான் போடுறதுக்கு தான் போயிருப்பான். இதுக்கு மேலதான் போலீஸ் அவனை ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க.